ஹாய் மச்சீஸ், நம்ம 1 இயர் 1 crore earning சேலஞ்சில் டே 60 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்க்கலாமா? லெட்ஸ் கோ. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், மார்னிங் எங்கள் பெரியம்மாவை கூப்பிட்டுன்னு எங்கள் பெரியப்பா அட்மிட் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அங்கே ட்ராப் பண்ணலாம் சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா பசி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆயக்கிட்ட வந்து இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு பிக்கப்பு அவங்கள கூட்டின்னு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ் பேங்க்குக்கு வந்து ஒரு 5-10 கேஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கள் ஃப்ரெண்டாங்க மம்மியை பேங்க்கில் ட்ராப் பண்ண மாதிரி இருந்துச்சு. அவங்க ட்ராப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப் அண்ட் டவுன் ஒரு பிக்கப் வந்துச்சு. அவங்கள கூப்பிட்டுன்னு வந்துட்டு ஓகே மச்சி, நம்ம 1 இயர் 1 crore earning சேலஞ்சில் டே 60 நம்ம எவ்வளோ earn பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 900 rupees earn பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம லாஸ்ட் 2 days நம்ம எதுவுமே earn பண்ணல. ஏன்னா என் ஃப்ரெண்டு செத்துட்டு இருந்தான். ஸோ அதனால் என்னால் ஆட்டோக்கு போக முடியல. நான் அவங்க கூட தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கம்மியாக earn பண்ணோம். இன்னொன்று என்னென்னா, எனக்கு இந்த ஆட்டோ வாங்கி கொடுத்ததே ஃபஸ்ட் அவன் தானா. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நாள் ஆட்டோவில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா. இந்த ஆட்டோவில் ஃபுல் லேப்ஸ் ஆகிடுச்சு. அது வீடியோ கூட போய் பாருங்கள். அந்த மாதிரி ஆகிடுச்சு அந்த ஆட்டோ. ஸோ என் ஆட்டோ ஃபுல்லாக ரெடி பண்ணுற வரைக்கும் அவன் என் கூட இருந்து எல்லாமே ஆட்டோ நாங்கள் 2 பேர் தான். அங்கே கேரேஜில் போயிட்டு அவங்க எதுவுமே ரெடி பண்ணல. நாங்கள் அவங்க இருந்து டூல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு நாங்கள் 2 பேர் அதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி கடைசி வரைக்கும் அவங்க என் கூட இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணால் கடைசியில் அவன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஆட்டோ ஓட்டின்னு போகிறப்போ அவன் ஞாபகமாகவே இருந்துச்சா. ஸோ அதனால் என்னால் சரியாக earn பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். ஏன்னா திடீர்னு அந்த மாதிரி ஆனமுன்னு யாரே இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கா. ஏன்னா கூடவே இருந்துட்டு டக்குன்னு இல்லைன்னா ஒரு மாதிரி பேஜாராகும். இட்ஸ் ஓகே, அவன் டைம். அவன் நம்ம சிவாபா கிட்ட போயிட்டு இருக்கான். ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.